சமீப காலமாக இந்த வேற்று கிரகங்கள் இருக்கின்றனவா, அத்தகைய கிரகங்களில் பூமியை மாதிரியான கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கின்றவா, வாழ தகுதியுடைய கோள்கள் இருக்கின்றனவா என்றெல்லாம் பற்றிய ஆராய்ச்சிகள் இந்த வானவியல் வான இயற்பியல் வான உயிரியல் சார்ந்த பல்வேறு செய்திகள் எல்லாம் நாம் இன்று பேசி வருகின்றோம். அது தொடர்பான செய்தியாகத்தான் பல சந்தர்ப்பங்களில் முன்னொரு காலத்தில் பறக்கும் தட்டுகள் என்கின்ற அந்த கருத்தாக்கமும் திரைப்படங்களில் ஏராளமாகவே வந்திருக்கின்றன. அதுவும் குறிப்பாக தமிழில் கலையரசி என்கின்ற ஒரு படம் ஏறத்தாழ 1960களின் மத்தியில் வந்த ஒரு திரைப்படம். அதில் பறக்கும் தட்டு என்பது வானத்தில் பறந்து சென்று நிலாவில் சென்று இறங்குவதும் நிலாவிலிருந்து பூமிக்கு வருவதும் இது போன்ற கதாநாயகன் வில்லன்கள் சார்ந்த செய்திகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு திரைப்படமாக வந்தது. ஆனால் அத்தகைய பறக்கும் தட்டுகள் வருகின்றனவா இருக்கின்றனவா என்பதைத்தான் இன்றைய மாணவர்களும் அடுத்த தலைமுறை அறிஞர்களும் இதை பற்றி சிந்திக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் 1990களிலேயே சேதி என்கின்ற ஒரு தனியான ஒரு நூல் எழுதியிருந்தேன். சேதி என்பது SETA என்று ஆங்கிலத்தில் கூறுவதனுடைய சுருக்கம். அது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ், வேற்று கிரகங்களில் உயிரினங்கள் உள்ளனவா என்பதை குறித்த ஆய்வு நூல். அது ஒரு பொதுவான மக்கள் எளிதில் வாசிக்க தகுந்த ஒரு ஆய்வு நூல். அதில் சில செய்திகளை நான் குறிப்பிட்டிருந்தேன். அது முக்கியமாக இத்தகைய வேற்று கிரகங்கள் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது வான் இயற்பியல் சார்ந்த ஒரு அறிஞர் டிராக் சமன்பாடு என்ற ஒரு சமன்பாடு இருக்கின்றது. அதுபடி நீங்களே யோசித்தும் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் தோன்றுவதான ஒரு காலகட்டம் என்பது 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்று நாம் சொல்கின்ற பொழுது, அதிலிருந்து சூரியன் தோன்றி இந்த சூரியனில் உள்ள கோள்கள் எல்லாம் உருவாக தொடங்கிய ஒரு சூழல் என்பது ஏறத்தாழ 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் என்று ஒரு கணிப்பு இருக்கிறது. அந்த வகையில் சூரியன் ஆகிய ஒரு விண்மீன், அதை சுற்றி பல துகள்கள் சுற்றி வரும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப அங்கேயாக தெரிந்து கொண்டிருந்த பல்வேறு பொருள்கள் எல்லாம் திரட்டி அது பாறைக்கோள்களாகவும் தூரத்தில் உள்ளதெல்லாம் வாயுக்கோள்களாகவும் மாறுகின்றன. அந்த நிலையில்தான் நம்முடைய பூமி என்பது இப்போதைக்கு புதன் வெள்ளி அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற ஒரு பாறையும் நீரும் கலந்த ஒரு பூமியாக இருக்கின்றது. அது 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் அது சூரியனை சுற்றி வருகின்றது. இத்தகைய ஒரு உயிர்கோள் என்பது மற்ற விண்மீன்களில் எல்லாம் இதே தூரத்தில் உருவாயினவா என்று சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அத்தகைய உயிரிக்கோள் உருவான பொழுது அந்த உயிரிக்கோளுக்கு தேவையான மூலகங்களும் கனிமக்கூறுகளும் தனிக்கூறுகளும் அயனிகளும் சார்ந்த மூலக்கூறுகள் எல்லாம் உருவாக்கி முதலாக ஒரு செல் உயிரி உருவானதான ஒரு நிலை வந்து அது வளர்வதற்கான ஒரு நீர் ஆதாரம் அல்லது கடல் சார்ந்த செய்தி, அதனுடைய உப்புத்தன்மை சார்ந்த செய்தி, அதிலிருந்து இத்தகைய உயிரினங்கள் பரிணமித்து கடலில் இருந்து தோன்றிய விலங்கினங்கள் கரையேறி கரையில் இருந்த விலங்கினங்கள் அங்குள்ள உயிர் பொருள்களை உண்டு மனிதர்களாக இன்று வந்ததாக எல்லாம் நாம் ஒரு பரிணாம வளர்ச்சி பற்றிய சிந்தனையும் யோசிக்கும் பொழுது, இத்தனையும் வேற்று கிரகங்களில் நடப்பதற்கான ஒரு நட்சத்திரத்தில் இருந்து உள்ள குறிப்பிட்ட தொலைவு, அங்கே இருக்கக்கூடிய கனிம சேர்க்கைகள், அதற்கான வெப்பநிலைகள், அதற்கான ஒரு காந்தப்புல அமைப்புகள், சூழ்நிலைகள், அதற்கான திரவ ஆதாரம் அல்லது கரை பொருள் அல்லது கடல் சார்ந்த நீர் ஆதார செய்திகள், நீர் தான் இருக்கின்றனவா அல்லது வேற்று திரவங்கள் இருக்கின்றனவா என்றதெல்லாம் வரும். ஆக இத்தகைய பல்வேறு உயிர்கள் தோன்றுவதற்கான உயிர் சூழல் அந்த கிரகத்தில் இருந்ததா என்பதை பொறுத்து நாம் அதை சிந்திக்கிறோம். அப்படி சிந்தித்தாலும் அது எத்தனை ஆண்டுகள் கழித்து அத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஒரு உயிரி பரிணமிக்கும் என்பதும், அது மனிதனை போன்ற தலையும் 2 கண்களும், அந்த கண்கள் வைத்து வெள்ளை ஒளியை பார்க்கின்ற அளவுக்கான உணரிகள் மின் உணரிகள் சார்ந்த இத்தகைய மரபணு உயிரிகளும், அதே போல் மூக்கை வைத்து நாம் காற்றை சுவாசித்து அதிலிருந்து வருகின்ற ஆக்சிஜனை பிரித்தெடுத்து அதனை பயன்படுத்தி நாம் உண்கின்ற உணவிலே இருக்கக்கூடிய தாதுக்களை எல்லாம் ஆக்சிகரணப்படுத்தி சத்து தயாரிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கின்ற மாதிரியான உயிரினங்கள் தான் அங்கே தோன்றியிருக்குமா? அவற்றிற்கும் வாய் இருக்குமா? அவற்றிற்கும் வயிறு இருக்குமா? அந்த கழிவுப் பொருட்களை வெளியில் தள்ளுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அங்கே இருந்திருக்குமா? இத்தனையும் பற்றி யோசிக்கும் பொழுது
சூழ்நிலை என்பது இந்த டிராக் சமன்பாடு என்ற சமன்பாட்டில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ அதனுடைய நிகழ்தகவு என்பது, அதனுடைய ப்ராபபிலிட்டி வாய்ப்பு என்பது பல லட்சம் கோடியில் ஒரு பங்காக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் கூறப்படுகின்றது. அந்த ஒரு சூழ்நிலையில் தோன்றிய உயிரினம் என்பது நம்மை போலவே கருவிகள் தயாரித்து காற்றில் அல்லது வேற்று கிரகங்களில் பறப்பதற்கான ஒரு சிந்தனையை வளர்த்து கொண்டு அங்கிருந்து கிளம்பி எவ்வளவு வேகத்தில் வருவதால் ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்பதை சிந்தித்து அதற்கான எரிபொருள்களை எல்லாம் எப்படி வைத்திருந்தன என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் பூமி சார்ந்த ஒரு உயிரியை போன்ற ஒரு உயிரினம் என்பது வேற்று கிரகத்தில் இருந்து பறக்கும் தட்டு போன்ற வாகனங்களில் எல்லாம் அவ்வப்போது வந்து போவதாக எண்ணுவதற்கான வாய்ப்பு என்பது அரிதினும் அரிதினும் அரிதாகவே இருக்கின்றது என்பதுதான் அந்த அறிவியல் கணிப்பு என்பது. ஆனாலும் சில நேரங்களில் வானமண்டலத்தில் திடீரென்று ஒரு ஒளிவட்டம் தெரிவதைப் போலவும் அங்கே ஒரு பொருள் பறந்ததைப் போலவும் சில பதிவுகள் இருப்பதாக கூறுவார்கள். எனக்கும் அத்தகைய ஒரு அனுபவம் வாழ்வில் நிகழ்ந்திருக்கின்றது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் திருவனந்தபுரத்தில் ஒரு பகுதியில் வசித்த பொழுது, ஒரு காடடர்ந்த பகுதியான இடத்தில் ஒரு வீட்டில் வசித்த பொழுது, வீட்டிற்கு வெளியே இரவு 7 மணி அளவில் திடீரென்று ஒரு ஒளிப்பிரகாசம் போல தோன்றி மறைந்ததை, ஒரு சப்தத்துடன் அது இருந்ததையும் கவனித்தேன். ஆனால் அது பற்றிய செய்தி என்பது எங்கள் குடும்பத்தாரிடமும் கேட்டபோது அது அத்தகைய உணர்வு வரவில்லை அவர்களுக்கு. அதே நேரத்தில் எனக்கு மட்டும்தான் வந்ததா என்று தெரியாது. ஆனாலும் ஒரு செய்தியை நான் இங்கே யோசித்து பார்க்கிறேன். பூமி என்பது ஒரு பெரிய காந்த மண்டலத்திற்குள் சிக்கி சுழன்று கொண்டிருக்கின்ற ஒரு கோளம். அந்த உயிரி கோளத்தில் காந்த மண்டலத்திற்கு வெளியே இருந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய அலர்காற்று என்பது காந்த மண்டலத்தை துளைத்து அது பூமியினுடைய துருவ பகுதிகளில் அதனுடைய வளிமண்டலம் சார்ந்து இறங்கி வரும்பொழுது துருவ அலர்ச்சுடராக அது பிரகாசமான பிளாஸ்மா நெருப்பு போன்ற ஒரு மின்னல் ஒளி வடிவத்தில் அதில் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றால், அத்தகைய ஒளி பிரகாசங்கள் என்பது சில நேரங்களில் பூமியினுடைய பூமத்தியை ஒட்டிய பகுதியிலும் கீழே இறங்கி சில கிலோமீட்டர் உயரத்திற்கு வருமா என்றால் வர வாய்ப்பு இருக்கிறது என்றும் சிந்திக்கலாம். அது எப்பொழுதும் நடக்கிற நிகழ்வு அல்ல, அது யாரும் செய்து நிகழ்த்துகிற நிகழ்வும் அல்ல, அது தானே இயற்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளாக இருக்கும். அத்தகைய பதிவுகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட நாம் அவற்றை திடீரென்று வானத்திலிருந்து பறக்கும் தட்டு வந்து போனதாக நாம் நினைத்து சொல்ல வாய்ப்பு இருக்கின்றது. சில பதிவு வந்திருக்கலாம். ஆக இன்றைய தேதியில் இந்த பறக்கும் தட்டு என்ற பொருள் என்பது எந்த பொருளினால் செய்த ஒரு பொருள் இத்தகைய காந்த மண்டலத்தையும் வளிமண்டலத்தையும், அதாவது வளிமண்டலம் தாண்டிய அண்டவெளி என்பது சாதாரண பனி உறை நிலைக்கும் ஏறத்தாழ 270 பாகை குறைந்த நிலை. அந்த நிலையில் பறந்து இங்கு வருகின்ற அளவுக்கான ஒரு பொருளை எங்கே தயாரித்து வைத்தெல்லாம் அதில் பறந்து வந்தார்கள், எந்த கருவிகளை வைத்தார்கள், இயக்கினார்கள் என்றெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த சிந்தனை என்பது நம்மளை அறிவூட்டமாக சிந்திக்கும் பொழுது அது வாய்ப்பு இல்லை என்பதாகத்தான் தோன்றும். அதனால்தான் இந்த பறக்கும் தட்டு என்பது பல நேரங்களில் கற்பனை சார்ந்த செய்திகளாகவும் பல திரைப்படங்களிலும் புனைகதைகளிலும் வந்திருக்கின்றன என்பதோடு நாம் நிறுத்திக் கொள்ளலாம் என்றுதான் தோன்றுகின்றது.